வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. பிப்ரவரி 26 இந்த நாளை மறக்கவே முடியாது. ஏன்னா 2019ஆம் ஆண்டு இதே பிப்ரவரி மாதம் 2 பெரிய சம்பவங்கள். இந்த 2 சம்பவங்களை வச்சு பாஜக எப்படி வெட்கமே இல்லாம ஓட்டு அறுவடை பண்ணி 2019 லோக்சபா தேர்தலை ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா தெரியாதவங்களுக்கு மறுபடியும் அதை நினைவுபடுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. பிப்ரவரி 14, 2019 புல்வாமால ஒரு அட்டாக் நடக்குது. அதாவது 78 வண்டிகள் கொண்ட ஒரு சிஆர்பிஎஃப் கான்வாய் ஜம்முல இருந்து ஸ்ரீநகருக்கு போயிட்டு இருக்கும் பொழுது வழியில ஒரு மாருதி ஈகோ வேன்ல 300 கிலோ ஆர்டிஎக்ஸ் கொண்ட ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் ஒண்ணு நடக்குது. இதுல 40 சிஆர்பிஎஃப் ஜவான்ஸ் அந்த இடத்திலேயே கொல்லப்படுகிறார்கள். இந்த சம்பவம் நாட்டுல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துது. அதோடு ஒட்டி பல கேள்விகளும் எழுப்பப்பட்டது. இந்த நாட்டுடைய பாதுகாப்பை கையாளக்கூடிய உள்துறை அமைச்சகமோ டிஃபென்ஸ் செக்டாரும் எந்த அளவுக்கு அலட்சியமா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பல விஷயங்கள் பல செய்தி ஊடகங்கள்ல வெளிக்கொண்டு வந்தன. 14ஆம் தேதி இந்த அட்டாக் நடக்குது. அந்த கடந்த ஒரு மாதத்தில் மட்டுமே பாத்தீங்கன்னா 11க்கும் மேற்பட்ட இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் வந்திருக்கு. இது போன்ற ஒரு மிக கோரமான ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்க போகுது, உஷாரா இருங்க அப்படின்னு இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி இதில் இன்வால்வ் ஆயிக்கக்கூடிய அமைப்பு பாத்தீங்கன்னா ஜெய்ஷே முகமது அப்படிங்கிற ஒரு பாகிஸ்தான் டெரர் அவுட்ஃபிட் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. இதனுடைய தலைவர் முதாசிர் அஹ்மத் கான் எங்கெங்க இருக்கிறாரு, என்னென்ன லொகேஷன்ல இருந்திருக்கிறாரு, எந்தெந்த கிராமங்கள்ல அவர் உலாவிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற எல்லா தகவலும் இன்டெலிஜென்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தி பத்திரிகையில வெளியில வந்துச்சு. போலீஸுக்கும் பாராமிலிட்டரி போர்சஸ்க்கும் அபிஷியல் கம்யூனிகேஷன் ஹை அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த என்டையர் ரூட்டை சானிடைஸ் பண்ணுங்க, இவ்வளவு பேர் போறாங்க, கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் நடக்க போகுது, அப்ப கம்ப்ளீட் சானிடைஸ் பண்ணி அங்க இடத்துல எல்லாம் ஸ்பெஷல் போர்சஸ் டிப்ளாய் பண்ணுங்க அப்படிங்கிற செய்தியும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் உள்துறை அமைச்சகம் அலட்சியப்படுத்திருக்கு அப்படிங்கிற உண்மை வெளியில வருது. ஊடகங்கள் எவ்வளவுதான் அரசல் புரசலா இதெல்லாம் பேசப்பட்டாலும் அப்போ தெளிவான ஆதாரங்கள் இல்லாததுனால இது பெரிய ஒரு நெரேட்டிவ் மீடியாலயே ஒரு பெரிய சென்சேஷனையோ நாட்டுல ஏற்படுத்தல. ஆனா அதற்கு மாறாக இந்த இன்சிடென்ட்டை பிஜேபி வெக்கமே இல்லாம பயன்படுத்தி ஓட்டு அறுவடை பண்ண சம்பவங்கள் நம்ம பாக்குறோம். இந்த 40 வீரர்களுடைய மரணத்துக்கு பாகிஸ்தான் பதில் சொல்லணும், இதை நாங்க சும்மா வரமாட்டோம், பாருங்க உங்களை நாங்க எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசினாங்களே தவிர இதற்குள் உண்மையாக என்ன நடந்தது அப்படிங்கிறது வெளியில வரவே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 26ஆம் தேதி இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது. அதுதான் பாலகோட் ஏர் ஸ்ட்ரைக். பிப்ரவரி 26ஆம் தேதி ஏர்லி மார்னிங் இந்தியன் ஏர்போர்ஸ்ல இருந்து 12 ஜெட்ஸ் கிட்டத்தட்ட 4 பாம்பை கொண்டு போய் பாலகோட் அப்படிங்கிற பாகிஸ்தான் டெரிட்டரியில இருக்கக்கூடிய ஒரு இடத்துல டிராப் பண்ணாங்க. இந்த புல்வாமா அட்டாக்ல இன்வால்வ்டு சொன்னேன் இல்லையா, அந்த ஜெய்ஷ் ஏ முகமதுடைய டெரரிஸ்ட் அவுட்ஃபிட்டுடைய ஒரு மதராசா இருக்கு, அங்கதான் இவங்க ட்ரைனிங் கேம்ப்ஸ் எல்லாம் நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியிடப்பட்டது. ஏர்லி மார்னிங் நடந்த இந்த அட்டாக்கை இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா ஒரு நான் மிலிட்டரி ப்ரீஎம்ப்டிவ் ஆக்ஷன், அதாவது எந்த ஒரு டேஞ்சரும் இந்தியாவுக்கு இல்ல, ஆனா இது போன்ற ஒரு விஷயம் நடக்குது, டெரரிஸ்ட் எல்லாம் ட்ரெயின் பண்றாங்க அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு வந்ததுனால இதை முன்கூட்டியே தவிர்ப்பதற்காகவும் தடுப்பதற்காகவும் இந்த ஆக்ஷனை நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்திய கவர்மெண்ட் 12 ஜெட்டுகள் அனுப்பிச்சு 4 பாம்ஸை போட்டு கம்ப்ளீட்டா இந்த பாலகோட்ல இருக்கக்கூடிய அந்த டெரரிஸ்ட் கேம்பை தகர்த்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி வெளியில வருது. இந்தியா இது நான் மிலிட்டரி ப்ரீஎம்ப்டிவ் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னாலும் இதுல எக்ஸாக்டா எவ்வளவு பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிற ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்கல. ஆனா மீடியா இவங்களோட சோர்கால்டு சோர்சஸ் வச்சு கிட்டத்தட்ட 350 டெரரிஸ்ட்ல ஆரம்பிச்சு நாளுக்கு நாள் அதிகரிச்சு 600 பேர் கிட்ட இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை பதிவு பண்ணுது. மாறாக பாகிஸ்தான் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஆமா இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடந்தது அப்படிங்கிற ஒத்துக்கிட்டாங்களே தவிர ஒரு உயிர் சேதம் கூட இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலை பாகிஸ்தான் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுது. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி பாகிஸ்தான் கவர்மெண்ட்டும் சரி இந்த அட்டாக்கை பத்தின ஒரு தெளிவான ஒரு தகவல்களோ எவ்வளவு பேர் இறந்தாங்க, இந்த மிலிட்டரி பேஸை இவங்க தகர்த்து எரிஞ்சதுக்கான இமேஜஸ் இது எதையுமே ரிலீஸ் பண்ணல. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் மீடியா ரிலீஸ் பண்ண போட்டோஸ்ல எல்லாம் இது மாதிரி ஒரு அட்டாக் நடந்ததா சொன்னது, இவங்க டார்கெட்டை மிஸ் பண்ணிட்டாங்க, ஆக்சுவலா யாருமே கொல்லப்படல அப்படிங்கிற ஒரு வெர்ஷனே சொன்னாங்க.
இன்னி தேதி வரைக்கும் என்ன உண்மை அப்படிங்கிறது எந்த அரசாங்கமும் அபிஷியலா வெளியிடல அப்படிங்கிறது தான் நாம பார்க்க வேண்டிய செய்தி. இது தாண்டி அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் திரும்ப பதிலுக்கு ஒரு அட்டாக் பண்றாங்க. அதாவது இந்தியன் ஏர் ஸ்பேஸ்ல 3 பாகிஸ்தான் ஜெட்டுகள் வருது. இதை எதிர்த்து 6 இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஜெட்ஸ் வந்து அவங்கள வெளியில துரத்துறாங்க. இதை இம்ரான் கான் வந்து ஒரு செய்தி ஊடகத்துல பேசும்பொழுது அவர் சொல்றாரு, இதை நாங்க செஞ்சதே உங்களால எப்படி எங்க ஏர் ஸ்பேஸ்க்குள்ள என்டர் பண்ண முடியுமோ அதே மாதிரி எங்களாலையும் உங்க ஏர் ஸ்பேஸ்க்குள்ள என்டர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்தியாவுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ல இருந்து அபிஷியலா வந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இந்த 3 ஏர்ஜெட்ஸ் வந்து இந்தியன் ஏர்ஜெட்ஸ்ல 2 பிளேனை வந்து நாங்க தவிர்த்துட்டோம். அதுல இருந்து ஒருத்தரை நாங்க கைது பண்ணிருக்கிறோம். அவர் தான் விங் கமாண்டர் அபிநந்தன் சௌத்ரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுறாங்க. ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவரை போட்டு நல்லா அடிக்கிறாங்க, அடிச்சு அவரை துன்புறுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவரை வந்து இழுத்துட்டு போற ஒரு வீடியோ வருது. அவர் வந்து அவருடைய பேரு அவருடைய இதெல்லாம் சொல்றாரு. ஆனா அந்த வீடியோலயும் நான் வந்து இந்தியா சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களையும் ரகசியங்களையும் வெளியிட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. பல பேர் அதை பார்த்து கண்ணீர் வடிக்காத குறையா, பாத்தீங்களா இந்தியாவுக்காக ஒரு ராணுவ வீரர் எந்த அளவுக்கு வந்து கஷ்டங்களை வந்து ஏத்துக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு இமோஷனல் ஒரு நேஷனலிஸ்ட் சென்டிமெண்ட்டை ப்ரொவோக் பண்றதுக்கு இந்த வீடியோஸ் வந்து பெரிய ஒரு உறுதுணையா இருந்தது. பாஜக சும்மா இருக்குமா? இதெல்லாம் எந்த அளவுக்கு எலெக்ஷனுக்கு வந்து பயன்படுத்த முடியும் அந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்க. ஆனா அபிநந்தன் சௌத்ரி கொடுத்தோ என்ன டிஸ்கஷன் பண்றாங்க, அவர் எப்படி ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு குறித்து எந்த விதமான அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்ப இருந்த பிரதமர் கிட்ட இருந்தோ இல்ல உள்துறை அமைச்சர் கிட்ட இருந்தோ இல்ல டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிட்ட இருந்தோ ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கூட வரல. ஆனா 21 எதிர்கட்சிகள் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நேஷனல் செக்யூரிட்டியை மனதில் வைத்துக்கொண்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் செய்யக்கூடிய எல்லா ஆபரேஷனுக்கும் எங்களுடைய சப்போர்ட்டை நாங்க கொடுக்கிறோம். நாங்க அவர்களுடைய வீரத்தை வரவேற்கிறோம். ஆனா இதே இஷ்யூவை பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடிய பிஜேபிக்கு எங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாட்டுடைய நேஷனல் செக்யூரிட்டியை கருதி பொலிட்டிக்கல் மாண்பை கருதி இந்த விஷயம் பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை நாங்க எடுக்கிறோம். இந்த விஷயமா நாங்க எந்த பாலிடிக்ஸும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை வந்து 21 எதிர்கட்சிகள் எடுத்தாங்க. ஆனா பிஜேபி கிட்ட அந்த மாதிரி நியாயம் தர்மம்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா? வெக்கமே இல்லாம இதையும் பாலிடிக்ஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணாங்க, இதையும் பிரச்சாரத்துக்கு அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படிங்கறத பாக்குறோம். पुलवामा में जो वीर शहीद हुए, उन वीर शहीदों के नाम आपका वोट समर्पित हो सकता है क्या? இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான சம்பவம் 27ஆம் தேதி பிப்ரவரி விடிகாலை ஒரு 10 மணி அளவுல பட்காம் டிஸ்ட்ரிக்ட், காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பட்காம் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகுது. இதுல 6 இந்திய விமானப்படை வீரர்களும் ஒரு சிவிலியனும் இறந்து போறாங்க. இது ஆரம்பத்துல பாகிஸ்தானுடைய ஆக்ட் அப்படின்னு பாகிஸ்தான் மேலே பழிய திருப்ப முயற்சி பண்ணாலும் உண்மைகள் வெளியே வரும்போது இது தெரியாதனமா இந்தியன் ஏர்ஃபோர்ஸே அவங்களுடைய ஹெலிகாப்டரையே நோக்கி சுட்டிருக்கிறாங்க. இது ஒரு கிரேவ் மிஸ்டேக் ஃப்ரம் த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிற உண்மை பல மாதங்கள் கழிஞ்சுதான் வெளியில வந்துச்சு. ஆனா அதுக்குள்ள எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு பிஜேபி ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிட்டாங்க அப்படிங்கறத வச்சுக்கோங்க. பொதுவா நேஷனல் செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் ரொம்ப சீக்கிரட்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஆபரேஷனா இருந்தாலும் அதை இப்படி பப்ளிக்கா மீடியால வந்து அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ரன்னிங் கமெண்ட்ரி எல்லாம் கொடுக்கறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். பெரிய பெரிய இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷன்ஸே அதை செய்ய மாட்டாங்க. ஆனா இந்தியன் மீடியா இதுக்கெல்லாம் விதிவிலக்கு. விட்டா ஃபைட்டர் ஜெட்டுக்குள்ளேயே போய் உட்கார்ந்துக்கிட்டு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்கிற அளவுக்கு இந்த விஷயத்த எந்த அளவுக்கு பப்ளிசைஸ் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் நெரேட்டிவா மாத்தி பிஜேபிக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வெக்கமே இல்லாம இந்த மீடியா வந்து ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கறதா உண்மை. இந்த உண்மைகள் இது எந்த அளவுக்கு வந்து இவங்க இந்த பொலிட்டிக்கல் நெரேட்டிவை மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு உண்மைகளை மறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது எப்போ வெளியே வருதுன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய முன்னாள் கவர்னர் சத்யபால் மலிக் ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறாரு கரண் தாப்பருக்கு. அந்த இன்டர்வியூல அவர் வெளிப்படையாவே வந்து சொல்றாரு, மோடி அரசாங்கத்துடைய இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், செக்யூரிட்டி ஃபெயிலியர், அலட்சியத்தினாலதான் இந்த புல்வாமா அட்டாக் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை மோடி மீதும் பாஜக அரசு மீதும் வைக்கிறாரு. ஆனா பாஜக அரசாங்கம் இது தொடர்பாக வாயே திறக்கல அப்படிங்கறதா உண்மை. அப்படி என்ன உண்மையை சத்யபால் மாலிக் சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் என்ன சொல்றாரு, அந்த நேரத்துல வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து பிரசிடென்ட் ரூல் இருந்தது.
அந்த நேரத்தில் அந்த மாதிரி அன்யூஷுவலி லாங் கான்வாய்ஸ் 78 வண்டிகள் பஸ் கொண்ட ஒரு கான்வாய் அப்படிங்கிறது இவ்வளோ வீரர்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது வந்து சேஃப் கிடையாது. வழக்கமா இந்த மாதிரி நிறைய பேரை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், கிட்டத்தட்ட 2500 சிஆர்பிஎஃப் ஜவான்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இதற்கு வந்து 5 ஏர்கிராப்ட்ஸ் வேணும் அப்படின்னு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஹோம் மினிஸ்ட்ரிட்ட கேட்டிருக்கிறாங்க. ஆனா ஹோம் மினிஸ்ட்ரி இதை சாங்ஷன் பண்ண மறுத்திருக்கிறது. வேற வழியே இல்லாம தான் 78 பஸ்ல கிட்டத்தட்ட 2500 சிஆர்பிஎஃப் ஜவான பை ரோடு ஜம்முல இருந்து ஸ்ரீநகருக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. சரி, பை ரோடு இவங்க கூட்டிட்டு போறாங்களே, இவ்வளோ இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கே, இவ்வளோ வார்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களே, அப்படி இருக்கும்பொழுது நாம சுதாரிச்சு இந்த ரோட கம்ப்ளீட்டா சானிடைஸ் பண்ணணும். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நான் போய் பிரதமர் மோடி கிட்டையும் அப்ப இருந்த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் கிட்டையும் பேசினேன். அப்ப நான் சொன்னேன், இந்த சம்பவம் புல்வாமா சம்பவம் நடந்து 40 பேர் இறந்து போனதுக்கு நம்ம தான் காரணம், இந்த அரசாங்கம் தான் காரணம். நாம அந்த 5 பிளெயினை கொடுத்திருந்தா இந்த விஷயம் நடந்திருக்காது. இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் ஒழுங்கா நம்ம சீரியஸா எடுத்துக்கிட்டு தேவையான சேஃப்டி மெஷர்ஸை நம்ம எடுத்திருந்தோம்னா இந்த பிரச்சனை நடந்திருக்காது. பிரச்சனை என்னமோ பாகிஸ்தான்னால தான் நடந்தது. இந்த டெரரிஸ்ட் அட்டாக்கு பாகிஸ்தான் தான் காரணம். ஆனா ஒரு மாருதி ஈகோ வேன் 300 கிலோ ஆர்டிஎக்ஸோட கிட்டத்தட்ட 10-12 நாள் இந்த ஏரியாவிலேயே சுத்திட்டு இருந்திருக்குன்னா அதற்கு யார் ரெஸ்பான்சிபிள்? அந்த அஜாகிரதைக்கு யாரு பதில் சொல்றது? இது நம்ம மேல இருக்கக்கூடிய ஒரு தீரா களங்கம் அப்படின்னு நான் போய் மோடி கிட்டயும் அஜித் தோவால் கிட்டயும் சொன்னேன். ஆனா பதிலுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு, இது சம்பந்தமா நீ எதுவும் வெளியில பேசக்கூடாதுன்னு ஏன் வாயை அடைச்சிட்டாங்க. சரி, இந்த புல்வாமா வீரர்களுடைய இறப்பை வச்சு இவ்வளவு தூரம் ஓட்டு அறுவடை பண்ணாங்களே, இந்த 5 வருஷத்துல அவர்களுடைய குடும்பத்தோட நிலைமை எல்லாம் என்னன்னு தெரியுமா? அவங்களுக்கு நியாயமா போய் சேர வேண்டிய இழப்பீடோ இல்ல அரசாங்கம் அவங்களுக்கு கொடுக்கறதா சொன்ன அரசு வேலையோ இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல. எங்களுக்கு எதுவுமே இல்ல, எங்க வீட்டுல இருந்து ஒருத்தரை நாட்டுக்கு தியாகம் பண்ணதான் மிச்சம், நாங்க இன்னும் நடுத்தருவுல தான் நிக்கிறோம் அப்படிங்கறத பல பேர் வந்து இன்டர்வியூஸா கொடுத்திருக்காங்க. இதுதான் பாஜகவின் உண்மையான முகம். இவங்களுக்கு உண்மையான தேசப்பற்றெல்லாம் கிடையாது. தேசப்பற்று அப்படிங்கிற பேர்ல ஓட்டு அறுவடை பண்ணுவாங்க, அவ்வளவுதான் இவங்களுக்கு தெரியும்.